நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, அபுதாபி T10 லீக்ல வந்து பாத்தீங்கன்னா 10வது மேட்சான அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கும் டெசர்ட் வைப்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுக்குறோம். ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசில வந்து ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, பிளேயர்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஈஸியா வின் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெத்தட் தான் டியோ ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாவே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபில தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2 மேட்ச் வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஒன்னு பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஒன்னு பேட்டிங் செகண்டும் போயிருக்கு. இன்னிங்ஸ் வைஸா பாத்தீங்கன்னா 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 150 to 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸும் 170 to 189க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் 179, லோ ஸ்கோர் 95க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அவரேஜான ஸ்கோரை நீங்க 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட் வைப்பர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். பிளேயிங் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்கு. இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது முன்ரோவும் அலெக்ஸ் கேல்ஸ் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ரொம்ப அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். 2 பேருமே பிபிஎல் கூட ஆடி இருக்காங்க. காலின் மூன்ற பிரிஸ்பன் ஹீட்டுக்கு அலெக்ஸ் கேல்ஸ் சிட்டி தண்டர் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு 2 மேட்ச் ஆகியுமே 2 பேருமே பெருசா ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுக்கல, இன்னுமே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆடம் ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல்ல சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 45-39 சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து 2 மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து வனிடோ ஹசரங்கா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருக்காரு. இந்த மாதிரி லீக்லாம் அவர் பெஸ்ட் பிளேயர். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 24 ரன், செகண்ட் மேட்ச்ல 42 ரன் பிளஸ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர், ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிறதுனால வனிடோ ஹசரங்கா ரொம்ப முக்கியம். அடுத்து அசம் கான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இருக்காங்க. பாகிஸ்தான் டீம்ல ஆடக்கூடிய பிளேயர் 26 ரன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து ரூதர்ஃபோர்டு மேட்ச்ல பெருசா ஸ்கோர் பண்ணல. செகண்ட் மேட்ச்ல ஒரு 20 ரன் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து சடாஃப் கான் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணாரு. பட் விக்கெட் எதுவுமே எடுக்கல. சடாஃப் கான் முன்னாடி பவுலிங் பண்ண லெவலுக்கு இப்ப கிடையாது. பட் இருந்தாலும் திடீர்னு பேட்டிங் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான இது இருக்கிறதுனால நீங்க அவருக்கு கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அஃப்ரிடி பயங்கரமா லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ணாரு. இந்த டீமோட ஸ்டார்டிங்ல 2 ஓவர் பவுலிங் பண்றாரு. அடுத்து 17-20 வந்து இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்றாரு. அடுத்து முகமது ஆமீர் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பாத்தீங்கன்னா அஃப்ரிடி கூட காம்பினேஷன் கொடுத்து ஸ்டார்டிங்ல 2வது ஓவரும் 4வது ஓவரும் பவுலிங் பண்ணுவாரு. டெத் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமீர் பவுலிங் பண்ணுவாரு. முஸ்தபா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரே 1 ஓவர் தான் பவுலிங் பண்ணாரு. அடுத்து மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்பார்ட்டன்ட் பவுலர், மிடில்லையும் டெத்லயும் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வனிடோ ஹசரங்கா, ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃப்ரிடி கண்டிப்பா பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. ஏன்னா யாருமே சொல்ற லெவலுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான பேட்ஸ்மேன் கிடையாது. இங்க வந்து எல்லாருமே வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால அஃப்ரிடி வந்து கண்டிப்பா 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஹோஸ் வந்து நல்ல ஒரு பேட்டிங் லைனப்ல இருக்கிறாரு. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்ஸ் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 5வது ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க 5வது ஆப்ஷன்ல பிக் பண்ணிக்கோங்க. ஒண்ணு முன்ரோவை பிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அலெக்ஸ் கேல்ஸ் கூட பிக் பண்ணிக்கோங்க. 2 பேருமே ஒரு 60% செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 6வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சடாஃப் கானுக்கு கூட நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா டெத்லயும் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய முகமது ஆமீரையும் 6வது ஆப்ஷன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சடாஃப் கானுக்கு பதிலாக கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டீமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2 மேட்ச் லாஸ்ட் மேட்ச்லாம் தோக்கதான் செஞ்சாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஷராஃபும் கோஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே
சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. நீங்க பாருங்க, 1 ரன்னு 10 ரன்னு 15 ரன்னு, இவர் மட்டும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் 95 ரன் அடிச்சார். அடுத்த எல்லா மேட்சுமே ஃபிளாப் ஆன ரிசல்ட். இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணக்கூடியது சயின்ஸா அஃப்ரிடியை ஃபேஸ் பண்ணணும். முகமது ஆமீரை வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதை கம்மி பண்ணலாம் ஸ்மால் லீக்ல. அதாவது இந்த இப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் இவருக்காச்சும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, கொஞ்சம் ஹார்டு ஹிட்டரா இருக்காரு. ஒருவேளை அந்த பவர் பிளேல முதல் 4 ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 35 ரன் அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னா கூட இவர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஓரளவுக்கு பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அடுத்து பெப்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும் நல்லா ஆடினாரு, அடுத்த 2 மேட்சுமே ஃபிளாப்பான இன்னிங்ஸாவும் ஆடிட்டு இருக்காரு. சாம் ஹெயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் 77 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பிபிஎல்ல ஃபுல்லா ஃபிளாப், யூஏஇலயும் முதல் 2 மேட்ச் ஃபிளாப், லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 77 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுமே அவர் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஈவென்ட்ஸ் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. நம்ம பிபிஎல்லே பார்த்தோம் எப்படி ஆடினாருன்னு. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா 3ல 2 மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆடி இருக்காரு. ரசல் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல, அதாவது அதிகபட்சமா 2 ஓவர் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல அவருக்கு வந்து ஓவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 6வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா சப்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து பவுலிங் பண்ண வருவாரு, எம்கான் அப்படின்னு ஒரு பவுலர் வருவாரு. அடுத்து வாசிம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காரு. ஒரு சில 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. வில்லியும் பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். விக்கெட் டேக்கிங் பவுலிங்ல இருக்காரு. 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் 4 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரம்ப் பிக்கா நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வில்லிய ட்ரை பண்ணாங்க, நான் அதுக்கு பதிலா ஜோஸ்வா லிட்டில ட்ரை பண்ணி தான் லாஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதே தான் நம்ம வில்லிய எடுத்திருந்தோம்னா ஒன் சைடு ஸ்வீப்பா இருந்திருக்கும் அதே டீம்ல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகான்ங்கிற பிளேயரையும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து முதல் மேட்ச் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு ட்ரம்ப் பிளேயரா இருப்பாரு. அட்லீஸ்ட் நீங்க வில்லிக்கு பேலா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரிசையா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ், ரசலு, வாசிமு, வில்லி, அதுக்கடுத்து சுனில் நரேன், இந்த 5 பேருமே நல்ல இம்பார்ட்டன்ஸா உங்களுக்கு இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது இந்த ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜோஸ்வா லிட்டில் அண்ட் அசம்கா, இந்த 2 பேருமே நீங்க ட்ரம்ப் பிக்கா நம்ம சொன்ன மாதிரி வில்லிக்கு பேலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நம்ம கண்டிப்பா யாரையாச்சும் எடுத்தாகணும். ஸோ அதனால ஒரு ட்ரம்ப் பிக்கா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து அலெக்ஸ் கேல்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடம் க்ளோஸ். இந்த இதுல நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ல முன்ரோவை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 60%. மேபி அவர் நமக்கு ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ஒரு 30+ ரன் தாண்டல அப்படின்னா நம்ம வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ், ரசலு, ஹசரன்கா, சுனில் நரேன், டேவிட் வில்லி, இம்மட் வாசிம். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆல்ரவுண்டர் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா சடாஃப் கான். ஸோ சடாஃப் கான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய டீம்ஸ்ல. அடுத்து பவுலர்ல அஃப்ரிடி, மில்ஸ் எல்லாமே சேஃபான பவுலர் தான் எடுத்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முன்ரோ பெருசா ஸ்கோர் பண்ணக்கூடாது, சடாஃப் கான் ஸ்கோர் பண்ணக்கூடாது நமக்கு நம்மளோட ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா இந்த 2 பேரையும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சேஃபா உங்களுக்கு ஒரு டீம்ஸ் வந்து நீங்க செட் பண்ணலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹசரன்கா தான் எல்லாருமே கேப்டனா போடுவாங்க. வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஃப்ரிடியை ட்ரை பண்ணலாம், ரசலை வந்து நீங்க வந்து ஸ்மால் லீக்ல சேஃபா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். ரிஸ்கா போக நினைக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ல நரேனை ட்ரை பண்ணுங்க. ஜோஸ்வா லிட்டில் அல்ட்ரா ரிஸ்க், சடாஃப் கானும் பாத்தீங்கன்னா அல்ட்ரா ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன், 10வது UAE T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.